உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். முதல்ல ஒரு சிந்தனை என்னன்னா, டு சீக் ஹாப்பினஸ் இஸ் மேன்ஸ் நேச்சர். There is nothing wrong in seeking happiness, but what is wrong is seeking it outside when it is inside every man அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. என்னன்னா, சந்தோஷத்தை தேடி அலைவதுங்கிறது மனித இயல்பு. ஆனால் சந்தோஷத்தை தேடி அலையும் போது வெளியில் தேடுவது தவறு, அது அவர்களுக்குள்ளேயே உறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல தனிமையாக உட்கார்ந்து நாம் பாட்டுக்கு அமைதியாக இருந்தோன்னா அது நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. இன்றைக்கி வீக்கெண்டுப்பா, சாட்டர்டே சண்டே வந்தாச்சு, ஜாலியாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம், வெளியில் போகலாமா அப்படின்னு தானே கேட்குறோம். ஏன் வீட்டில் இருந்தால் சந்தோஷங்கிறது கிடையாதா? வெளியில் போய் சும்மா சுற்றி வந்தால் தான் சந்தோஷமா? அது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? வெளியில் போகணும், மாலுக்கு போகணும், தியேட்டருக்கு போகணும், கடற்கரைக்கு போகணும், பூங்காக்கு போகணும், அப்போ தான் சந்தோஷம் அப்படின்னா அது நிஜமான சந்தோஷமா அப்படிங்கிறது தான் கேள்வி. சரி, இந்த மாதிரி வாழ்வியல் சந்தோஷங்கள் ஒன்று. ஆனால் இறையியலில் சந்தோஷம், இதை செய்தாதான் எனக்கு நிம்மதி, இதை செய்தாதான் மகிழ்ச்சி, இதை செய்தாதான் அன்னைக்கு நாள் எனக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் பல விஷயங்களை செய்கிறோம்ல, அதைத்தான் வள்ளல் பிரான் இன்றைக்கு நமக்கு விளக்கமாக சொல்லித் தருகிறார். அவர் சொல்கிற பட்டியலில் இருக்கிற அந்த செயல்பாடுகளை எல்லாம் செய்கிறது வேற யாரும் இல்லை, நீங்கள், நாம் எல்லாரும் தான். அதனால் இதில் ஏதாவது ஒன்றையாவது நாம் செய்திருப்போம். அந்த ஒன்றையாவது செய்திருப்போங்கிற அந்த ஒத்துக்கொள்ளல் இருக்குல்ல, அதுதான் உண்மையான மனசாட்சிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா வள்ளல் பிரான் சொல்லுவதன் சத்தியம் நமக்கு புரியும், அர்த்தம் நமக்கு புரியும். வள்ளல் பிரான் சொல்கிற பட்டியலை முதல்ல பாருங்களேன். ஜபித்தும் தியானித்தும் அர்ச்சித்தும் உபாசித்தும் சமாதி செய்தும் சுவாசத்தை அடக்கியும் விரதமிருந்தும் இவை போன்ற வேறு வகை தொழிற்பட்டும் பிரயாசை எடுப்பது வியர்த்தம், சுத்த சன்மார்க்கமே சிறந்ததாகும். வியர்த்தம்ங்கிற பட்டியலில் வள்ளல் பிரான் இதை கொடுக்கிறார். உபதேச குறிப்புகள் அப்படிங்கிற அந்த உரைநடை பகுதி நமக்கு நிறைய தடவை பார்த்துருக்கோம். உபதேச குறிப்புகள்ங்கிறது அந்த பார்வதிபுரத்தின் எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், காலையிலிருந்து மாலை வரை வெயிலில் நின்று கருத்து கருத்து உடல் இழைத்து வியர்வை சொட்ட சொட்ட வயலிலும் கூலி வேலையிலும் மண் வேலையிலும் வீடு கட்டும் வேலையிலுமாக ஈடுபட்ட அந்த பார்வதிபுரத்து எளிய மக்கள், அவங்கக்கிட்ட பேசுகிறது தான் அந்த உபதேச குறிப்புகள். அவங்களுக்கு ஒரு சந்தேகம் எப்போவுமே என்னன்னா, ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள், கடவுளுக்கு நெருக்கமானவர்கள், கடவுளின் அன்புக்கு பாத்திரமானவர்கள்லாம் எப்போவுமே சுத்தபத்தமாக இருப்பாங்க, குளிச்சுட்டு உடலில் அந்த அடையாளங்களை சுமந்து கொண்டு இருப்பார்கள், வியர்வைங்கிறதே அவங்களுக்கு தெரியாது, எல்லா நேரமும் கடவுள் பேரையே சொல்லிட்டு நிற்பாங்க, மந்திரத்தை சொல்லிட்டு நிற்பாங்க, அப்படியே சுத்தமாக தூய்மை, என் பக்கத்தில் வந்துடாத, குளிக்காமல் நீ என் பக்கத்தில் வந்துடாத என்று சொல்பவர்களாக இருப்பார்கள். நமக்கு புரியாத மொழியில் மந்திரங்களை உச்சரிப்பவர்களாக இருப்பார்கள். அப்படின்னா நாங்கள் அந்த தகுதிப்பாடு இல்லையா, எங்களுக்கு அந்த தகுதி கிடையாதா, நாங்கள் கடவுளுக்கு அன்பானவர்களாக அல்லது கடவுள் எங்கள் மீது அன்பானவராக இருக்க முடியாதா அப்படிங்கிற அந்த எளிய வெள்ளந்தியான கேள்விகளை அவர்கள் வள்ளல் பிரானிடம் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு வள்ளல் பிரான் கொடுத்த பதில் தான் இந்த வியர்த்தம் அப்படிங்கிற இந்த உரைநடை. வேஸ்ட் அப்படின்னு அர்த்தம். வியர்த்தம்னா வீண் முயற்சி, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, வீண் முயற்சி, எதுக்கு இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க உங்கள் எனர்ஜியை அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி வியர்த்தம் என்பது விழலுக்கு இறைத்த நீர். அப்படின்னா இதையெல்லாம் இந்த பட்டியலை பெருசாக வியர்த்தம்னு சொல்கிறாரு. அப்போ எதை வேணும்னு சொல்கிறாருங்கிறதா இந்த பட்டியலோட பொருள். நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு இல்லாத கடவுள் அருள் அவர்களுக்கு கிடையாது என்று தெளிவாக சொல்லி தருகிறார். திரும்ப பார்க்கலாமா? ஜபித்தும் தியானித்தும் அர்ச்சித்தும் உபாசித்தும் சமாதி செய்தும் சுவாசத்தை அடக்கியும் விரதம் இருந்தும் 7 வகையான விஷயங்களை சொல்றார் வள்ளல் பிரான். இப்படி கூட கொஞ்சம் நகைச்சுவையாக இதை யோசித்து பார்க்கலாம். வாரத்தில் 7 நாள், 7 நாளுக்கும் ஒவ்வொரு வேலையை செய்கிறாங்க இந்த தொழிலை செய்பவர்கள், இந்த வேலைகளை செய்பவர்கள். ஜபித்தும்
அர்ச்சித்தும் உபாசித்தும் விரதம் இருந்தும் அப்படின்னு வகை வகையாக அடிக்கிட்டே போகிறார்ல. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா 7 நாளுக்கு 7 வகையான விஷயங்களை நாங்கள் செய்கிறோம். நீங்கள் இது எதையுமே செய்யறதில்ல. காலையில் 6 மணிக்கு எழுந்து கஞ்சி கலையத்தை தூக்கிட்டு உழைக்க போயிடுறீங்க. நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கிறதில்ல. கடவுள் பேரை சொல்கிறதே இல்லை. கோயிலுக்கு வர்றதே இல்லை. கடவுளுக்கு மந்திரம் சொல்கிறதே இல்லை. நீங்கள் ஜபிக்கிறதில்ல, நீங்கள் உபாசிக்கிறதில்ல, நீங்கள் விரதம் இருக்கிறதில்ல, நீங்கள் மந்திரம் சொல்கிறதில்ல. அப்போ நீங்கள் கடவுளின் அருளுக்கு ஆளாக மாட்டீர்கள் என்று அந்த எளிய மக்களுக்கு அச்சுறுத்தல் நடந்திருக்கும். அதனால தான் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்கன்னு வள்ளல் பிரான் அவர்களை ஆதுரமாக ஆறுதல் படுத்துகிறார். எவ்வளோ பெரிய விஷயம் இதில் பொதிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? வெறுமே சாதாரண உரைநடைன்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் சொல்லுவதற்கான தேவை எதற்காக வந்தது அது முக்கியம் இல்லையா? அந்த எளிய மக்களுக்கு அச்சுறுத்தல் நடந்திருக்கும். இதை செய்யலைன்னா உங்களுக்கு அருளே கிடைக்காது, நீங்கள் போகிற இடத்துக்கு முக்தியே கிடைக்காது அப்படின்னு அவர்களுக்கு அச்சுறுத்தல் நடந்திருக்கும். அதன் தெளிவைத்தான் வள்ளல் பிரானிடம் அந்த பார்வதிபுரத்து எளிய மக்கள் கேட்டிருக்கிறார்கள். அப்ப என்ன சொல்றாருங்கிறத திரும்ப பார்க்கலாம். ஜபித்தும் தியானித்தும் அர்ச்சித்தும் இது மூணுமே அவங்களுக்கு வராது. ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்து ருத்ராட்ச மாலையை உருட்டி கொண்டே ஜபம் பண்ணுறது. தியானித்து சிந்தனையே இல்லாமல் சிந்தனையை விலக்கி வைத்து தியானம் செய்யுங்க அப்படிம்பாங்க. அர்ச்சித்து கடவுள் முன்னால் யாருக்கும் புரியாத மொழியில் அர்ச்சனை சொல்லுவதைத்தான் அர்ச்சித்துன்னு சொல்கிறாரு. ஏங்க நம்ம கடவுளுக்கு நம்ம பாஷை புரியாதா? அப்படி புரியலைன்னா அது நம்ம கடவுளா அப்படின்னு வள்ளல் பிரானிடம் அந்த பார்வதிபுரத்து மக்கள் கேட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த 3ஐயும் டிலீட் பண்ணிடுறார் வள்ளல் பிரான். அடுத்த 3 வருது பாருங்க. உபாசித்தும் சமாதி செய்தும் சுவாசத்தை அடக்கியும். உபாசித்துனா உபாசனை செய்து சமாதி செய்து சுவாசத்தை அடக்கி கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க, மூச்சு அடக்குங்க, 10 நிமிஷம் மூச்சு அடக்கி கடவுளை நினைங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுவும் டிலீட் பண்ணிடுறார் நம்முடைய வள்ளல் பிரான். கடைசியாக ஒன்று சொல்றார் பாருங்க. விரதம் இருந்தும் இது ஒரு மிக முக்கியம். உங்களுக்கு சாப்பாடு இருக்கு, சோறு இருக்கு, அதை விடுத்து நீங்கள் விரதம் இருக்கிறீர்கள். ஆனால் இந்த எளிய மக்கள் உழைக்க வேண்டும். உழைத்தால்தான் அவர்களுக்கு சோறு என்னும்போது அவர்கள் பல நாள் பட்டினியாக கிடந்திருப்பார்கள். அந்த பட்டினியாக கிடந்ததும் விரதம் என்றுதானே ஆகும். நீங்கள் சோறு இருப்பவர்கள் விட்டு விடுவது மட்டும் விரதம் அல்ல, சோறு இல்லாதவர்கள் விடுவதும் விரதம்தான் என்று வள்ளல் பிரான் சொல்லித் தருகிறார். அதனால் அந்த 7 நாளுக்கு 7 விஷயத்தை செய்கிறதெல்லாம் இறை அருளுக்கு ஆகாது. நீங்கள் உழைக்கிறீர்கள், உங்களுடைய வியர்வையை கடவுளுக்கு அபிஷேகமாக கொடுக்கிறீர்கள், உங்களுடைய உழைப்பை நீங்கள் கடவுளுக்கு பிரசாதமாக கொடுக்கிறீர்கள், உங்களுடைய நேர்மையை நீங்கள் கடவுளுக்கு அணிகலனாக கொடுக்கிறீர்கள், உங்களுடைய கடவுளே காப்பாத்து என்கின்ற எளிய மொழியை கடவுளுக்கு மந்திரமாக கொடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தான் இறைக்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்லித் தருகிறார். எப்படி நிறைவு செய்கிறாங்கிறத பாருங்க. இவை போன்ற வேறு வகை தொழிற்பட்டும் பிரயாசை எடுப்பது வியர்த்தம், சுத்த சன்மார்க்கமே சிறந்ததாகும். இந்த எளிய மக்கள், பார்வதிபுரத்து எளிய மக்கள் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு வயலில் இறங்கி வேலை செய்கிறார்கள். சமூகத்துக்காக நெல்லை விளைவித்து கொடுக்கிறார்கள். சமூகம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்காக வீட்டை கட்டி கொடுக்கிறார்கள், நெசவு வேலையை செய்து கொடுக்கிறார்கள், மண்பானையை புனைந்து கொடுக்கிறார்கள், கூடையை முடைந்து கொடுக்கிறார்கள், செருப்பை தைத்து கொடுக்கிறார்கள் என்றால் இதெல்லாம் அன்பின் பால் பட்டு செய்யப்படுவது என்றால் இதுதான் சுத்த சன்மார்க்கம், இதுதான் சிவானுபவம். மற்றவை எல்லாம் வியர்த்தம் என்று வள்ளல் பிரான் சொல்லுவது எப்பேற்பட்ட தத்துவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான உழைப்பு தான் சிவானுபவமே தவிர உபாசித்தும் ஜபித்தும் மந்திரம் சொல்லியும் விரதம் இருந்தும் செய்வதெல்லாம் வியர்த்தம்தான். அது கடவுள் அருள் அல்ல, கடவுள் அருளுக்கானது அல்ல என்று சொல்லுகின்ற கண் திறப்பை நமக்கு செய்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். இதற்கு பின்பும் நமக்கு கண் திறக்கவில்லை, ஞானக்கண் திறக்கவில்லை என்றால் அது நம்மிடம் இருக்கக்கூடிய தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஊனக்கண் திறப்பதை தவிர ஞானக்கண்ணையும் திறக்கின்ற வள்ளல் பிரானோடு நாம் சேர்ந்து பயணிப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.